மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பெரிய அருள் கிருபையால் ரமலான் அடைய பாக்கியத்தெல்லாம் நசீபாக்கிக்கிறேன். நான் இதுக்கு அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுனன் நசாயி, சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, இந்த ரமலானுடைய மாதம் வந்தால் ஃபுத்திஹத் ஃபீஹி அப்வாபுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய எல்லா வாசல்களையும் அல்லாஹ் திறந்துடுறான். ஒரு நாள் சார் எங்களுக்கு யோசனை வந்தீங்கம்மா, அல்லாஹ்வோட ரஹ்மத்துன்னா என்னன்னு படிக்க வேண்டியது சின்னத்தின் கேட்குற அல்லாஹ்வோட ரஹ்மத் ரஹ்மத்து. அல்லாஹ்வோட ரஹ்மத்துன்னா எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய எல்லா வாசல்களையும் அல்லாஹ் திறந்துடுறான். ஃபுத்திஹத் ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah, சுவர்க்கத்துடைய எல்லா வாசல்களையும் இந்த ரமலான்ல 30 நாளும் அல்லாஹ் திறந்து வைக்கிறான். ஃபுத்திஹத் ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா, 7 வானத்துடைய கதவுகளையும் இந்த 30 நாளும் அல்லாஹ் திறந்து வைக்கிறான். அல்லாஹு அக்பர். 30 நாள். அதனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான்ல ஒரு செகண்டை கூட வீணாக மாட்டாங்க, ஒரு நிமிஷத்தை கூட வீணாக மாட்டாங்க. மனிதர்களோடு எல்லா தொடர்பையும் துண்டிச்சு கொள்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரி ஷரீஃப்ல வருகிறது, ஜத்த இபாதத்தால தந்த உடம்ப கஷ்டப்படுத்திக் கொள்வாங்க. இந்த ரமலானுடைய மாதம் இபாதத்தால கஷ்டப்படுத்திக் கொள்வாங்க. சியரு ஆலாமின் நுபலா, ஹில்யத்துல் அவுலியா என்ற கிதாபுகளை 7 மண்டா நிர்வாகிகள் மஷூரா பண்ணி மஸ்ஜிதுகள் அந்த கிதாபுகளை நடத்துங்க. எங்களோட முன்னோர்களுடைய இபாதத்துகள், முன்னோர்கள் மேலும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெள்ளிக்கிழமை சுபஹ் ஓதுவாங்களே சூரத்து தஹ்ர்ல, அதில் கடைசி ஆயத்து வரும், யுத்கிலு மன் யஷாஉ ஃபீ ரஹ்மதி. அர்த்தம் என்ன? அல்லாஹ் நாடினவங்களை அல்லாஹ்வோட ரஹ்மத்துக்கு நுழைவிக்கிறான். எல்லாரும் கிடைக்காது அந்த சான்ஸ், எல்லாரும் கிடைக்காது. சூரத்து தஹ்ர்ல ஓதுவார் ஹஜ்ரத் வெள்ளிக்கிழமை சுபஹ், யுத்கிலு மன் யஷாஉ ஃபீ ரஹ்மதி. அல்லாஹ் நாடினவர்கள் அல்லாஹ்வோட ரஹ்மத்துக்கு அல்லாஹ் நுழைவிக்கிறான். நாடினவர்கள்டா யாரு? அதையும் குர்ஆன் தெளிவா சொல்லி, அல்லாஹ்வோட ரஹ்மத்துக்கு போறதுக்கு வழி, நான் அல்லாஹ்வோட ரஹ்மத்துன்னா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வோட ரஹ்மத்துக்கு போறதுக்கு வழி என்ன தெரியுமா? ஃபஅம்மல் லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி ஃபயுத்கிலுஹும் ரப்புஹும் ஃபீ ரஹ்மதிஹி ذلك هو الفوز المبين. குர்ஆன்ல சூரத்துல் ஜாசியாத்ல அல்லாஹ் சொல்றான், யாருடைய ஈமான் சரியாகி ஈமானுக்கு ஏத்த அமல் இருக்குமோ அவங்கள தான் நாங்கள் ரஹ்மத்துக்கு நுழைவிப்போம். அல்லாஹ்வோட ரஹ்மத்துக்கு போறதுக்கு வரை அமல் இபாதத்து தான். ذلك هو الفوز المبين. இத போல ஒரு வெற்றி உலகத்துல இல்ல. அல்லாஹ்வோட ரஹ்மத்துக்கு வார வழி. ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அமல் செய்யாம அல்லாஹ்வோட ரஹ்மத்தை எதிர்பார்க்கிறது ஒரு பாவம். அது பாவம். அது அமல் செய்யாம, தொழாம, நோவு பிடிக்காம, ஜகாத்தை கொடுக்காம, சதக்கா செய்யாம அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் எங்க சொர்க்கத்துக்கு அனுப்புவான், இப்படி நினைக்கிறதுக்கு இது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது. மேலும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சியரு ஆலாமின் நுபலா என்ற கிதாபில் வருவது, ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இந்த நேரம் பார்த்தனே இப்படி வரலாம், சுப்ஹானல்லாஹ் 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 என்று கொண்டே இருப்பாங்க. அவங்களோட வளம் அது. ஒரு நாள் ஒருத்தர் கேட்டார், ஹஜ்ரத் நீங்க இந்த நேரம் சுப்ஹானல்லாஹ் 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 சொல்றீங்களே, ஒரு நாளைக்கு எத்தனை சுப்ஹானல்லாஹ் சொல்றீங்க நீங்க? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, ஒரு நாளைக்கு 1,00,000 சுப்ஹானல்லாஹ் சொல்றீங்க. 1,00,000 சுப்ஹானல்லாஹ். சும்மா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சிலவங்களுக்கு அந்த தொழிலுக்கு பின்னால சொல்ற 33 சுப்ஹானல்லாஹ் விட்டா வேற சுப்ஹானல்லாஹே இல்லை. சில பாக்கியசாலிகளுக்கு அதுவும் இல்லை. 1,00,000 சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் இப்னு அஸாகிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட தாரீக் திமிஷ்க் என்ற கிதாபில சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வேலை ஹதீஸை படிச்சு கொடுக்குற ஆட்களுக்கு மார்க்கத்தை படிச்சு கொடுக்குற, இது எல்லா வேலை வெட்டிகளோட ஒரு நாளைக்கு 12,000 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. 12,000 சுப்ஹானல்லாஹ். ஏனென்று அவங்களுக்கு விளங்கிச்சு அல்லாஹ்வோட ரஹ்மத்துக்கு போறதுக்கு வழி இதுதான். வளமையா எங்க நபி அலைஹிஸ்ஸலாம் வளமையா ரமலான்ல மட்டுமில்ல, வளமையாக மக்ரிபுக்கு போறோம் 10 சூரா ஓதுவாங்க. 10 சூரா குர்ஆன் எடுத்து பாருங்க. 10 சூறால் சூரத்து பனி இஸ்ராயில், சூரத்துல் அலா, சூரத்துல் ஜும்ஆ, சூரத்துல் ஸஃப், சூரத்துல் ஹதீத், சூரத்துல் தகாபுன், சூரத்துல் ஸுமர், அதேபோல் சூரத்துல் சஜ்தா, சூரத்துல் முல்க். இந்த 10 சூறாவை நபியாசம் வளமையா ஓதுறேன். இந்த 10 சூறா குர்ஆன் எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட 39 பக்கம்.
39-40 பக்கம், 2 ஜுஸு, 390 ஆயத். வளமையா ரசூல் மகரிபர் ஓதுறது. தபகாத்து அல் குப்ரா என்ற கிதாபில் வருது, ஒரு தேனை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட போறாங்க. சரியான காய்ச்சல் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு, சரி காய்ச்சல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையை வச்சு பார்க்கறாங்க, கையை வைக்கல, டக்குனு எடுத்துட்டாங்க. குட்டி சூடு மேல். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எவ்வளவு காய்ச்சலா? ஓ உமர், இந்த காய்ச்சலோட நான் 70 சூரா ஓதி முடிச்சிட்டேன். 70 சூறாலையும் அஸ்ஸபுரு திவால், குர்ஆன் இருக்கிற ஆரம்பத்தில் இருக்கிற நீட்ட 7 சூறா, அதையும் சேர்த்தி அதெல்லாம் 63 சூறா வேற. இந்த அஸ்ஸபுரு திவால் என்ற 7 சூறா இதுதானே, சூரத்துல் பக்கரா, சூரா ஆல இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, அன்ஆம், அராப், அன்ஃபால். இந்த 7 சூறாலை கிட்டத்தட்ட 9 ஜுஸு, 185 பக்கம். எத்தனை பக்கம்? இது 7 சூறா. இது இல்லாம 63 சூறா வேற. அப்ப நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காய்ச்சலோட இந்த 70 சூறா ஓதிக்காங்க. சுப்ஹான ஜல்ல ஜலாலு. ஏனென்றா அல்லாஹ்ட ரஹ்மத்தை எதால அடையணும்னு அவங்களுக்கு விளங்கிச்சு தேவிகள். அல்லாஹ்ட ரஹ்மத்ன்றே லேசில்லை, நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஆக இந்த ரமலான்ல ஆக முயற்சி செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட ரஹ்மத்தை அடைய. சியர் வலாமின் உபலால இதே போல இலியத்தில் உள்ள கிதாபில் வருது. எங்களுடைய நிறைய இமாம்கள், ஹஸரத் அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதே போல உமைர் இப்னு ஹானி, அஸ்வது நகஇ, பெரிய பெரிய இமாம்கள் இவங்கெல்லாம். இவங்க வளமையாவே ஒவ்வொரு நாளும் 1000 ரக்காத் நஃபில் தொழுகிறார்கள். 1000 ரக்காத் நஃபில். எங்களோட லைஃப்ல நாங்க கடைசா எப்ப இந்த வித்ர் இல்லாம, முன்பின் சுன்னத் இல்லாம, லுஹா இல்லாம, தஹியத்துல் மஸ்ஜித், தஹியத்துல் உது இல்லாம சும்மா அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த 2 ரக்காத் எப்ப தொழுவி போனாங்க? சும்மா எப்ப தொழுவி 2 ரக்காத் அல்லாஹ்வோட சந்தோஷத்துக்கு. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இமாம், ஹம்பலி மதஹ்வோட இமாம், ஒவ்வொரு நாளும் 300 ரக்காத் சொல்லுவாங்க. ஒரு நாள் 300 ரக்காத். அது இல்லாம போனதால எங்களோட வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் பரக்கத் இல்லாம போயிடுச்சு. உஸ்மான் இப்னு அஃபான், ஆயிஷா, அலி இப்னு உமர் இப்னு கத்தாப், அப்துல்லாஹ் இப்னு உமர், அபூ தல்ஹத்துல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் வருஷத்துல நோம்பு பிடிக்கிற அந்த ஹராமான 5 நாளைக்கு 2 ஹஜ் பெருநாள், ஹஜ் பெருநாளைக்கு போற வாரம் 3 நாள் ஐயாமு தஷ்ரீக், இந்த 5 நாளே நோம்பு பிடிக்க கூடாது. இந்த 5 நாள் போக வருஷம் ஃபுல்லா நோம்பு. அவங்க எந்த நாளும் நோம்பு. சிலவங்க இந்த ரமலான் விட்டா நோம்பு இல்லை, சுன்னத்தான் எவ்வளவு நோம்பிக்கு அதையாவது நாங்க பிடிக்கணுமா இல்லையா? திங்கள் வியாழனிக்கு, செவ்வாழ் 6 நோம்பிக்கு, ஷாபான் மாசத்துக்கு நோம்பிக்கு, அரஃபா நோம்பிக்கு, முஹர்ரத்துடைய நோம்பிக்கு, மாசம் 3 நாள் பிடிக்கிற நோம்பிக்கு. இந்த சஹாபாக்களோட பெரிய லிஸ்ட் ஒன்றைக்கு இந்த ஹராமான 5 நாளை தவிர மற்ற எந்த நாளும் நோம்பு. அதனாலதான் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்க மண்ணை தொட்டாலும் தங்கம் ஆகிடும். லேஸ் இல்ல. புகாரி ஷரீஃப்ல வருகிறது, அஹப்பு சியாமி இலல்லாஹி சியாமி தாவூத், சியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யஸூமு யௌமன் வ யுஃப்திரு யௌமா. அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோம்பிக்கு தான் சரியான கஷ்டம். எந்த நாளும் நோம்புண்டா அது வருத்தம் விளங்காது, பொடிக்கு பழகிடும் தானே. அது எந்த நாளும் நோம்புட்டு அது பழகிடும். ஆனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோம்பு எப்படி தெரியுமா? ஒரு நாளைக்கு நோம்பு, அடுத்த நாள் நோம்பு இல்லை, அதுக்கு அடுத்த நாள் நோம்பு, அதுக்கு அடுத்த நாள் நோம்பு இல்லை. சரி கஷ்டம். ஒரு நாளைக்கு நோம்பு பிடிச்சிட்டு அடுத்த நாளைக்கு திண்டுட்டு அதுக்கு போற திங்கா மீக்கிறது, அதுக்கு போற திண்டு அதுக்கு போற திங்கா மீக்கிறது, சரி கஷ்டம். இதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். அதனால நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான நோம்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோம்பு. குர்ஆனோட நாங்க தொடர்பு இல்லை, ஜிக்ரோட தொடர்பு இல்லை. எவ்வளவு ஜிக்ர் செய்யறோமோ அவ்வளவு குர்ஆன் ஓதுறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த ரமலான் வந்தா புகாரி ஷரீஃப்ல வருது, ஒவ்வொரு நாளும் இரவுல வருவாங்க, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குர்ஆன் ஓதி காட்டுவாங்க, அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குர்ஆன் ஓதி காட்டுவாங்க. 2 பேரும் சேர்ந்து உலமாக்கள் சொல்றாங்க, இதுல என்ன விளங்குது? எங்களுக்கு என்ன விளங்குது? இதுல ரமலான்ல ஒரு குர்ஆனை ஃபுல்லா கேட்கணும், ஒரு குர்ஆனை ஃபுல்லா ஓதி முடிக்கணும். 2 நடக்கும் குறைஞ்சது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுறத கேட்கிற, ரசூல் ஓதி காட்டுற, குறைஞ்சு 2 நடக்கணும். இதுக்கு தான் எங்களை முந்தி பழையவங்க ஹிஸ்புன்னு வச்ச. இப்ப ஹிஸ்பு என்ன 2-3 சின்ன பிள்ளைகளை வச்சுக்கொண்டு ஹிஸ்பு நடத்திட்டு போறோம். ஹிஸ்பென்ற சின்ன பிள்ளைகள் செஞ்ச வேலையில நபி அலைஹிஸ்ஸலாமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ரமலான்ல செஞ்ச வேலை. எல்லாரும் உட்கார்ந்து ஹிஸ்புல குர்ஆன் ஓதணும்.
ஃபுல்லா ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபுல்லா ஒரு குர்ஆனை கேட்பாங்க. தராவியில் ஒரு குர்ஆனை கேட்கிற, ஹிஸ்புல் ஓதி முடிக்கிற. எங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செஞ்சு காட்டினாங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி 10 வந்தா சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, இஅ்தஸல நிசாஅஹு, குடும்பத்தோட தொடர்பு இல்ல, பொண்டாட்டிமாரே ஒதுங்கிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅஹ்யல் லைல குல்லஹு, ராவுக்கு தூங்குறல கடைசி 10ல, முழு ராவும் இபாதத், முழு ராவும் இபாதத். அது மட்டுமல்ல, வஅய்கப அஹ்லஹு, குடும்பத்தை தூங்க மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி நாள் பள்ளியில 10 நாள் ஏத்திகாஃப் இருப்பாங்க. ஈத்திகாஃப்ல மஸ்ஜித்ல ஒரு ரூம் ஒன்றை செஞ்சு கொள்வாங்க, யாருடன் தொடர்பு இல்லை, அந்த ரூமுக்கு தான் இருக்கிற. 5 நேரம் தொலை மட்டும் தான் வெளியே வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு அந்த 2-3 அவர் பெருநாளை கொண்டாடுறதுக்கு அப்படிதான் லுஹர் வந்தா பெருநாளில் கூத்து முடிஞ்சு, இந்த 2-3 அவருக்கு நாங்க முழு 10 நாளும் பஜார் வழியை சுத்தி கொண்டு லைலத்துல் கத்ர வீணாக்குறதான சீதேவி உடுப்பு தேடி. அப்படியா இல்லையா? இப்னு மாஜால வருகிறது, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரமலான் வாரத்துக்கு முன்னாலே சஹாபாக்களை கூப்பிடுவாங்க, வாங்க பரக்கத்தான மாசம் வந்தீங்க, அதுல கடைசி 10ல் அதில் ஒரு ராவண்டை வச்சுக்கிறாங்க, அதுக்கு லைலத்துல் கத்ர்னு சொல்ற, சின்ன பிள்ளைக்குமா சொல்லி கொடுப்பாங்க. 1000 மாசத்தோட சிறந்தது. மன் ஹுரிமஹா ஃபகத் ஹுரிமல் கைர குல்லஹு, நல்லா விளங்கிக்கோங்க, அந்த லைலத்துல் கத்ர் யாருக்கு மிஸ் ஆகுதோ வாழ்க்கையில் எல்லா நலவும் அவருக்கு மிஸ் ஆகுச்சு. இதை சொல்லிட்டு நபி அலைஹிஸ்ஸலாம் பயங்கரமான ஒரு வார்த்தை அப்படி சொன்னேன், வீட்டுல போய் பெருசா எழுதி ஒட்டிக்கோங்க, லா யுஹரமு கைரஹா இல்லா மஹ்ரூம். அல்லாஹ் ஒரு மனுஷனை பிறக்க முந்தி இவர் பாக்கியசாலி இல்ல, இவர் ஏண்ட ரஹமத்துக்கு தகுதி இல்லைன்னு யார அல்லாஹ் யார்ட தலையில எழுதிக்கிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் லைலத்துல் கத்ர் மிஸ் ஆகும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரிதானே? 1 நிமிஷம் 2 நிமிஷம் 2-3 அவர்ண்டா பரவாயில்ல, மிஸ் ஆகுறதுல நியாயம். இது 10 நாளை தந்து தேடிக்கோங்கண்டு, 10 நாளை தந்து தேடிக்கோங்க பாப்பா. ஏதோ ஒரு ராவுல ஈக்கி நீங்க 10 நாளை ட்ரை பண்ணி ராவுல இபாதத் செய்யுங்க. 10 நாளை நீங்க ஹயாத்தாகினீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்கும். இப்படி பெரிய ஒரு டைமை தந்து ஒரு மனுஷனுக்கு மிஸ் ஆகுறா பாக்கியம் இல்லாதவர் தானே, அவரு பாக்கியம் இல்லாதவர் தானே. ஒரு ரமலான்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிரயாணத்தில் இருந்த கால இந்த கடைசி ஈத்திகாஃப் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாரம் ரமலான்ல, அடுத்த ரமலான்ல அதே கவலையில இருந்து 20 நாள் ஈத்திகாஃப் இருந்து போன ரமலான்ல 10 நாளும் கலா செஞ்சாங்க. ஒரு வருஷமா காட்டி அந்த கவலை ஈக்கில்ல. எங்களுக்கு போன ரமலான் என்ன செஞ்சு நினைவிக்கா? எங்களுக்கு போன ரமலான்ல என்ன அமல் மிஸ் ஆகினது நினைவு இல்லை. ஆனா போன வருஷம் துனியாட விஷயத்துல முன்பின்னானதெல்லாம் நல்லா நினைவிக்கும், வர வேண்டியதை கொடுக்க வேண்டிய அது இதெல்லாம் நினைவிக்கும். ஆனா மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை நாயகத்துக்கு போன வருஷம் மிஸ் ஆகின ஏத்திகாஃப் ஒரே கல்புல ஓடி 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 இருந்துச்சு. வார ரமலான்ல 20 நாள் ஏத்திகாஃப் இருந்து கலா செஞ்சாங்க. கவலை மிஸ்ஸாவின் ஆத்திரம். அதனால் இந்த ரமலானுடைய மாதம் என்றது இபாதத்துக்குரிய மாதம் செய்வீர்கள். திருமிதி ஷரீஃப்ல வருது, நீங்களும் வளமையா கேட்கிற ஹதீஸ் தான். திருமிதி ஷரீஃப்ல தபரானி என்பார் ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில் ஏறக்கோல ஆமீன் சொன்னாங்க. எல்லாருக்கும் தெரியும் தானே அந்த ஹதீஸை பாருங்க. வெள்ளிக்கிழமை நாள் ஹஜ்ரத் மிம்பருக்கு ஏறுற நேரம் தான் துஆ கபூல் ஆகுற நேரம். அதுவும் மஸ்ஜிது நபவி நபி அலைஹிஸ்ஸலாம் பள்ளியில மிம்பர்ல இருந்து ஊடு வரைக்கும் சொர்க்கத்துல ஒரு துண்டு, வெள்ளை காப்பட் போட்டு வச்சு பைத் காப்பட் என்று சொர்க்கத்துல ஒரு துண்டு. மா பைன மிம்பரி வ பைத்தி ரௌபத்துன் மின் ரியாதில் ஜன்னah. சஹீஹ் முஸ்லிம்ல வருது, என்ன மிம்பருக்கும் என்ன வீட்டுக்கும் இடையில இருக்கிற விட சொர்க்கத்துல ஒரு துண்டு. அது நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல வச்சுக்கொண்டு 3 படியில ஏறக்கோல ஆமீன்னு சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு சரியான யோசனை, யாரோ சொல்ல என்ன 3 படியில ஏறக்கோல ஆமீன்னு சொன்னீங்க? நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, எனக்கு மலக்குமாரோட பதுவா, ரசூலுல்லாஹோட பதுவா, அல்லாஹ்வோட கோபம் இதை பாரதூரம் தெரியாது. இந்த ஈமான் கருப்பாவிதானே. அல்லாஹ்வோட சாபம் என்றது, அல்லாஹ்வோட கோபம் என்றது, மலக்குமாரோட பதுவா என்றது, ரசூலுல்லாஹோட பதுவா என்றது வாய்க்கு லேசா, வாய்க்கு லேசா சகோதரர்களே. அப்ப நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 3 பதுவா செஞ்சாங்க. அதில் ஒன்று என்ன தெரியுமா? யாருக்கெல்லாம் இந்த ரமலான் அடைகிற பாக்கியத்தை நசீபாக்கி, இந்த ரமலான நல்ல அமல் இபாதத்துகள்ல கழிச்சு ரமலான் முடியறதுக்குள்ளுக்கால் அவரோட பாவம் மன்னிக்கப்படலையோ அல்லாஹ் அவரை அல்லாஹ்வோட ரஹ்மத்தில் இருந்தும் தூரமாக்குவானாக.
அல்லாஹ் அவரை நாசமாக்குவானாக. அதுக்கு தான் நான் ஆமீன் சொன்னேன். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான்ல எப்படி பாவம் மன்னிக்கப்படுற? பாவம் மன்னிக்கப்படணும் பதுவா செய்ய. பாவம் மன்னிக்கப்படாட்டி பதுவா கிடைக்கும். எப்படி பாவம் மன்னிக்கப்படுற? புகாரி ஷரீஃப்ல வருகிறது, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் இந்த ரமலானுடைய இரவுல தஹஜ்ஜத் தராவீஹ் தொழுகிறாரோ அவர் வாழ்க்கையில செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். தராவீஹ்ன்ற வீக்கே இந்த ஒரு மணித்தியாலத்துக்கு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். எங்களை நபியில தராவியை நான் சொல்லுவேன் கேளுங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த தராவியை எப்படி சீரியஸா எடுத்தாங்க என்று. தராவிக்கு கொடுத்த நேரத்தை பாருங்க. நாங்க கொடுக்குற இந்த உறவர்ல ஏசி சண்டை, தூண் சண்டை, புட்டுவம் சண்டை, உறவர் அதுல 4-5 முறை பின்னுக்கு போயிட்டு கால கையை நீட்டி தூண்ல சாஞ்சி போற எத்தனையோ ரக்காத் மிஸ் ஆகுது. ஹஜ்ரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முஸ்னத் அஹ்மதுல சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, நாங்க ஒரு நாள் நபி அலைஹிஸ்ஸலாத்துல ரமலான்ல தராவிக்காண்டி தக்பீரை கட்டினோம். ஹதீஸ்ல தராவில வார்த்தை வரல. இஷாக்கு போறோம் தக்பீரை கட்டினா ரமலான்ல தராவி தானே. நான் விளங்குறதுக்கு சொல்றேன். ரமலான்ல இரவு நேரம் நபி அலைஹிஸ்ஸலாத்துல தக்பீரை கட்டினோம். தராவி தான் அது. சூரத்துல் பக்கரா ஆரம்பிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் பக்கரா ஓதிட்டு போறாங்க. எப்படி ஓதினாங்க தெரியுமா? அமைதியா ஓதினாங்க. பின்னு கீக்கிறவங்க நபி அலைஹிஸ்ஸலாம் ஓதுறத்தை கேட்டு பாடமாக்கி கொள்ளேலுமான அளவுக்கு மெல்ல ஸ்லோவா ஓதினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வோட ரஹ்மத்துடைய ஆயத்துகள் வந்தா நிப்பாட்டி அல்லாஹ்வோட ரஹ்மத்தை கேட்பாங்க. அல்லாஹ்வோட அதாபுகளை பத்தி சொல்ற ஆயத்துகள் வந்தா நிப்பாட்டி அல்லாஹ்வோட அதாபிலிருந்து பாதுகாப்பு தேடுவாங்க. இத சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க பின்னால் இருந்து கொண்டு தக்பீரை கேட்டுக்கொண்டு யோசிச்சோம். ஒரு 100 ஆயத்தை ஓதிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குக்கு போவாங்க. பக்கரால 100 ஆயத் முழு பக்கராவே மோதி முடிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். 286 ஆயத். அந்த டைம்ல குர்ஆன் கம்ப்ளீட்டா எழுதி கடைசி கால நபி அலைஹிஸ்ஸலாம் 286 ஆயத். பக்கராவை ஓதி முடிச்சுட்டு ருக்குக்கு போவாங்கன்னு பார்த்தோம். சூரா ஆல இம்ரான் ஸ்டார்ட் பண்ணினாங்க. அல்லாஹ் அக்பர். இபாதத்துல டேஸ்டிக்கு தான் இது அல்லாஹ் விரும்புறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வோட ஆகப்பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? அதாப் என்ன தெரியுமா? பயங்கரமான நோயை கொடுக்கிறதோ, கடனாளி ஆக்குறதோ, கவலையில போடுறதோ, வானத்திலிருந்து அதை இறக்குறதோ, பூமியால் இதை இருக்கிறதோ. இது இல்ல. அல்லாஹ்வோட ஆகப்பெரிய பனிஷ்மெண்ட் இபாதத்துல ருசியா கலக்கி எடுக்கிறது. ஆசை இல்ல. குர்ஆனை பிடிக்கிறேன்னா நஞ்சு போத்தல கை கடிக்கிற மாதிரி, 2 ரக்காத் அமைதியா தொழுகிறாண்டா சுடு தண்ணி இழைக்கிற மாதிரி, 5 நிமிஷம் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யறாண்டா என்னமோ ஒன்று மாதிரி, பெரிய ஆபரேஷனை கொண்டு போற மாதிரி. இப்ப நபி அலைஹிஸ்ஸலாம் சூரா ஆல இம்ரான் ஸ்டார்ட் பண்றாங்க. சஹாபாக்கள் நினைச்சாங்க ஆல இம்ரான்ல ஒரு 100 ஆயத்தை ஓதிட்டு ருக்குக்கு போவாங்களோ தெரியாது. முழு ஆல இம்ரானையும் ஓதி முடிச்சாங்க. 200 ஆயத். ஆல இம்ரான் ஓதி முடிச்சுட்டு ருக்குக்கு போவாங்கன்னு பார்த்தோம். சூரத்து நிசா ஆரம்பிச்சாங்க. சூரத்து நிசாவையும் ஃபுல்லா ஓதி முடிச்சாங்க. 176 ஆயத். இந்த 3 சூறாவும் 5 ஜுஸ், 105 பக்கம். இந்த 3 சூறாவை மோதிட்டு தான் ருக்குக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருக்குக்கு போயிட்டு சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி 3 முறை ஓதல்ல வாப்பா. அந்த சஹாபி சொல்றாங்க, இந்த 3 சூறா 5 ஜுஸ் ஓதுறதுக்கு தக்பீர்ல எவ்வளவு நேரம் நின்னாங்களோ அவ்வளவு நேரம் ருக்குல இருந்தாங்க. அல்லாஹ் அக்பர். சவுதியில ஒரு இமாம் வந்தாங்க, எனக்கு பேர் மறந்துச்சு. அவருக்கு தான் அவருக்கு ஒரு பள்ளி ஒண்டி, நாங்க அந்த பள்ளிக்கு போயிட்டு அவருக்கு ஒரு பள்ளி ஒண்டி இப்படித்தான் அவரோட தராவி. அவர் ஒரு ரகாத்துல பெஸ்ட் ரகாத்துல இந்த 3 சூறாயும் ஓதுவார். அந்த பள்ளியில மட்டும்தான் துனியால எப்படி தராவி நடக்கிற. ருக்குல போயிட்டு எவ்வளவு நேரம் இந்த 3 சூறாவை மோதுறதுக்கு இருந்தாங்களோ அவ்வளவு நேரம் ருக்குல இருந்தாங்க. அதுக்கப்புறம் சமியல்லா சொல்லிட்டு எழுப்பினாங்களா, ருக்குல எவ்வளவு நேரம் இருந்தாங்களோ அவ்வளவு சமியல்லா எழுப்பினா சொல்லிட்டு நீங்க போனீங்க. அதுக்கப்புறம் சுஜூதுக்கு போனாங்களா, ருக்குல எவ்வளவு நேரம் இருந்தாங்க அவ்வளவு நேரம் சுஜூத்ல இருந்தாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் தக்பீரை கட்டிக்கொண்டு பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன் அப்படின்னு நபியில மௌத்துக்கு பின்னால சொல்றாங்க. ஆட்கள் கேட்டாங்க, என்ன பாவத்தை செஞ்சீங்க? இல்லப்பா தக்பீரை கட்டி எனக்கு நின்று கொண்டு இருக்கல, தக்பீரை விட்டு போமான்னு நினைச்சேன். அப்படி இருந்துச்சு நபி அலைஹிஸ்ஸலாம் தொழுகை. அப்படி பெருசு நீக்கமா இருந்துச்சு. அபூதாவுத்ல வருவது சஹாபாக்கள் சொல்றாங்க, 4 ரக்காத் தொழுது முடியறதுக்குள்ளால 4 ரக்காத். சவுதியில ஒரு ஆலிம் சொன்னாங்க, தராவி ரமலான் வந்தாவே தராவி எத்தனை ரக்காத்து சண்டை பிடிக்கிறான் நாங்க. ஆனா எப்படி தராவிய தொழுறோம் யாரும் சண்டை பிடிக்கிற இல்லையா? எப்படி யாரும் சண்டை பிடிக்கிற இல்லையே? எப்படின்னு பேசினா 8 ரக்காத் தொழுகிறவங்களும் தலையா சொறியவனும், 20 ரக்காத் தொழுகிறவனும் தலையா சொறியவனும். அது 2 பேரும் இதுல நல்ல ஒத்துமை. 8 20 மிக சரி ஒத்துமை. அதை பேசுற இல்லை யாரு. எப்படி தொழுதாண்டா எல்லாம் மாட்டி. அப்ப இந்த சஹாபி சொல்ற அபூதாவுத்ல வருவது,
4 ரக்காத் தொலை போக்கலே நாங்க நினைச்சோம் ஹத்தா தகவ்வப்னல் ஃபலா ஃபலா என்ற சஹர் சாப்பாட்டுக்கு செல்ற எங்களுக்கு இன்னைக்கு சஹர் திங்க கிடைக்காதோ என்று நாங்க பயப்படுற அளவுக்கு தொழுகை நீட்டமா இருந்து 4 ரக்காத் தொலை போகல. ஏனென்றால் சகோதரர்களே பெரியார்களே, தராவியின் மூலம் பாவம் மன்னிக்கப்படுவது. அவ்வளோ நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த தொழுகையை சீரியஸா எடுத்தாங்க. ஒரு 5-6 நாளைக்கு பள்ளி நிறைய ஆட்கள் இருப்பாங்க. இந்த ரமலான நான் சொல்லல, எனக்கு மறைவான அறிவு இல்லையே, இதுக்கு முன்னால வந்து ரமலான சொல்றேன். 5-6 நாளைக்கு எல்லாம் வருவாங்க. 7-8 நாள் போகல தராவி மறந்து மறக்கிறது, மறந்து தராவி மறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு ராவும் தொழுதாங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்னத் அஹ்மதுல வருகிறது, மா ஸல்லா இல்லா ரக்அத்தைன் ஹத்தா ஆதனஹு பிலால் பிஸ்ஸலாத். இன்னொரு நாள் நபி அலைஹிஸ்ஸலாம் தராவிய தொழுதாங்க. 2 ரக்காத் தொழுது முடிக்கிறதுக்குள்ளால பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ் சுபஹ் தொழ டைம் ஆகுது, சுபஹ் வாங்க செல்லவா என்று. 2 ரக்காத். முவத்தா மாலிகா வருவது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல தராவீஹ் தொழுகிறதுக்கு மஸ்ஜித் நபவியில உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இமாம் ஆக்கின. இமாம் தராவீஹ் தொழுகிற உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. மஸ்ஜிதுக்கு சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் மௌத்துக்கு பின்னால தராவீஹ் தொழ வரப்போ எல்லாம் கையில அசா எடுத்துட்டு வருவாங்க. ஏன்? ஹஜ்ரத் நீட்டுவார் தொழுகையை கால் கை நோந்தானே ஐயப்பன கம்ப மூடி குடிச்சு போறது. எல்லாரும் கம்பு எடுத்துட்டு வாரு, ஆம்பளை பொம்பளை கம்பு எடுத்துட்டு வாரு. ஏன்னா ஹஜ்ரத் தொழுகையை நீட்டுவாரு. அப்போ கொஞ்சம் கால் கை வருத்தமாக கூட கொஞ்சம் அசாவால கொஞ்சம் ஊடி பிடிச்சா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முடிக்க கொஞ்சம் வருத்தம் குறையும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தராவிய கூட்டினதுக்கு இதுக்கு முன்னால் எத்தனை பள்ளியில சண்டை. 10 நிமிஷம் கூட்டின ஹஜ்ரத் மாதிரி இல்லாட்டி தராவிய தொழுவையில் பள்ளிகள் எடுக்கல. ஏன்டா எங்கட அமளிபாதத்தெல்லாம் ப்ரோக்ராம் ஆகிடுச்சு. ப்ரோக்ராம் ஒரு ஹவரில் நீங்கள் ஓதினா ஓதலை, சரியாவதுன்னா பிரியாவதுன்னா முடிச்சா சரி. எங்களுக்கு நோக்கத்தை நாங்கள் பிழைச்சிட்டோம். அதே போல மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகார்ல வருது, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ذنبه. கடைசி 10 லைலத்துல் கத்ரி இரவுல யார் இரவு நேரத்தில் தொழுகிறார் அவர் வாழ்க்கையில செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிப்பாங்க. லைலத்துல் கத்ரி கடைசி 10 இரவு. அதனால நைட்ல ரசூலுல்லாஹ் தூங்குறல்ல கடைசி நைட்ல. இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் மவுத். நான் ஜனாதா போயிட்டு வந்தேன். இன்றைக்கு மவுத். சின்ன வயசு 30 வயசு 35 வயசு. நாளைக்கு சவசேத்தினர்களுக்கு கிடைக்குமோ தெரியல. அல்லாஹ் தந்த பாக்கியம் இந்த ரமலான். இந்த வயம் எங்களோட முன்னோர்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் தபரானி ஷரீஃப்ல வருகிறது, ரஜப் மாசம் வந்தாவே எங்களோட முன்னோர்கள் துவா கேட்பாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இது பயத்தால வந்த துவா. யா அல்லாஹ் ரஜப் வரைக்கும் உன்னை வந்து சேர்த்துட்டாய், நான் 2 மாசம் தான் யா அல்லாஹ் இந்த ரஜபிலும் ஷாபான்லையும் பரக்க செஞ்சு ரமலான் அடையிற பாக்கியத்தை நசீபாக்கி யா அல்லாஹ்னு துவா கேட்பாங்க. முஸ்னத் அஹ்மதுல தபரானில வர ஹதீஸ், அருமை நாயகத்துடைய காலத்துல 2 பேர் ஒரே நாள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஒரே நாள் இஸ்லாத்துக்கு. அதில் ஒருத்தர் ஷஹீதா மௌத்தா போனார். யுத்தத்தில் ஆக பொறுமதியான மௌத்து ஷஹீதுடைய மௌத். அந்த மௌத்தை அடிக்கிறதுக்கு உலகத்துல மௌத் இல்லை. ஒருத்தர் ஷஹீதா மௌத்தா போனார். அடுத்தவர் 1 வருஷத்துக்கு பின்னால வீட்டுல சும்மா நோயாளியாவே நோமலா மௌத்தா போனார். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி கனவு கண்டாங்க. இந்த 2 பேரும் சொர்க்க வாசல் நீக்கிறாங்க. சொர்க்க வாசல்ல ஒரு மலக்கு 2 பேரும் சொர்க்கத்துக்கு எடுக்க வராங்க. இந்த சஹாபி கனவுல பாக்குறாரு, 1 வருஷத்துக்கு பின்னால வீட்டுல மௌத்தா போனாரே அவரைத்தான் மலக்கு முதலாவது சொர்க்கத்துக்கு எடுக்க. இந்த சஹாபிக்கு புதினம் அடைய, ஷஹீது தானே மௌலா சொர்க்கம் போகணும், 2வது தான் ஷஹீத சொர்க்கத்துக்கு எடுக்க. வெள்ளன முடிச்சதுக்கு பிறகு மதீனா வாசியர்கள் எல்லாம் இந்த கனவை சொல்லி திரிகிறார். அந்த சஹாபி பாருங்களே சரியான ஷொக்காய் எனக்கு. இந்த 2 பேரும் மௌத்தா போனதுக்கு பிறகு நான் கனவு கண்டேன், 1 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுல மௌத்தா போனவரை தான் மலக்கு முதலாவது சொர்க்கத்துக்கு எடுத்தாரு, ஷஹீத 2வது சொர்க்கத்துக்கு எடுத்தாரு. சரியான யோசனை ஆகி 2வது மௌத்தா போனவர் சும்மா வீட்டுல மௌத்தா போனவர், ஆனா அவரை முதலாவது சொர்க்கத்துக்கு எடுத்த மலக்கு. இந்த கனவு நபி அலைஹிஸ்ஸலாத்தை கேள்விப்படு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறது ஒண்ணும் இல்லப்பா, ஏன் தெரியுமா 2வது மௌத்தா போனவரை முதல் சொர்க்கத்துக்கு எடுத்த அந்த 2வது மௌத்தா போனவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரமலான் கிடைச்சி வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ். லேசான பாக்கியம் இல்லை. நேரத்துவல வீணாக்காதீங்க. போன்ல கொஞ்சம் ஓப்பாக்கி வைங்க. பகவானுக்கு டைம் கொடுங்க, சிக்கருக்கு டைம் கொடுங்க, தொழுகைக்கு டைம் கொடுங்க. திருமதியில் வருகிறது, நோம்பாளி அதிக கோபல கேட்கிற துவா எல்லாத்தையும் நல்லா கபூல் செய்வான். செய்வீங்க ரிஜெக்ட் பண்ணவே மாட்டான் அல்லாஹ். எவ்வளவு கஷ்டத்தோட பிரச்சனையோடு இருக்கிறவங்க நாங்க. இதனால இந்த ரமலான்ல செய்யக்கூடிய ஆக முக்கியமான இரவு தொழுகை, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, துவா கேட்கிறது, சதகா கொடுக்கிறது.
புகாரி ஷரீஃப்ல 2வது 3வது ஹதீஸ். இந்த ரமலான் வந்தால் வேகமாக வீசுற காத்தை விட வேகமா நபி அலைஹிஸ்ஸலாம் சதக்கா செய்வாங்க. சதக்கா செய்வாங்க. சதக்கா என்ற மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டுக்கிறோம், இவங்க தான் சதக்கா கொடுக்கறவங்க, இவங்க சதக்கா எடுக்கிறாங்க. அப்படி இல்லை, எல்லாருக்கும் சதக்கா கொடுக்கலும். ஹஜ்ரத் அபூ நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட மஅரிஃபத்து ஸஹாபா என்ற கிதாப்ல சொல்றாங்க, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சதக்காட சிறப்பா ஆசை ஊட்டின நேரம் உல்பத் இப்னு ஸைத் ஒரு சஹாபி இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் எவ்வளவு ஏழை சஹாபிண்டா, அவருக்கு ஒரு ஈச்சப்பழத்தை சதக்கா செய்யற அளவுக்கு கூட வசதி இல்லை. ஒரு ஈச்சப்பழம். சஹாபிக்கு சரியான ஆத்திரம், அது இவ்வளவு சிறப்பிக்கா இந்த சதக்காக்கு எனக்கு ஒன்றுமே இல்லையே. அவர் அல்லாஹ்வோட பேசுறாரு, யா அல்லாஹ், இந்த உலகத்துல யாரெல்லாம் எனக்கு அநியாயம் செஞ்சுக்கிறாங்களோ, யாரெல்லாம் என்ன மானத்தை வாங்கிக்கிறாங்களோ, யாரெல்லாம் எனக்கு தெரியாம என்னை பத்தி புறம் பேசிக்கிறாங்களோ, நான் எல்லாரும் மன்னிச்சுட்டேன் அல்லாஹ், இந்த மன்னிப்பை நீ சதக்காவா எடுத்துக்கோ. அவ்வளவு சதக்கா சேர்ந்து ஒன்றுமில்லை அந்த சஹாபிக்கு, லேசில்லை இந்த மன்னிப்பு. அடுத்த நாள் சுபஹ் தொழுகிறதுக்கு பின்னால் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த சஹாபியை கூப்பிட்டாங்க. ஒரு சஹாபி அனுப்பி அவரை கூப்பிடுங்க, உல்பாவை கூப்பிடுங்க ரலியல்லாஹு அன்ஹு. ஸ்ரீதேவி, நீங்க நேற்று செஞ்ச சதக்காவை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். நீங்க நேற்று செஞ்ச சதக்காவை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். சஹாபாக்கள் இப்படிதான் இருந்து. சஹீஹ் முஸ்லிம்ல வருது, அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்களுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் சதக்காவை பத்தி பேசின நேரம் அந்த சபையில் இருந்த ஒருத்தருக்கும் சதக்கா கொடுக்க வசதி இல்லை. நாங்க எங்களுக்கு கொடுக்கலாதானு போகல, நாங்க எல்லாம் வாங்க பேசிக்கொண்டோம், பஜாருக்கு போயிட்டு வாங்க மூட்டை தூக்குவோம், நாட்டாம வேலை செய்வோம். பேசி யஹூதிகளுடைய மூட்டையை தூக்கினோம், யஹூதிகளோட தோட்டத்தில் ஈச்சப்பாறை மரத்துக்கு தண்ணியை ஊற்றினோம், அந்தி படக்காட்டுல வேலை செஞ்சோம். ஒரு கோடி ஈச்சப்பழத்தை தருவான் சம்பளமா, இல்லை ஒரு கோடி மாவை தருவான், அதை சதக்கா கொடுத்துட்டு விட்டுட்டு போயிட்டுருவோம். சதக்கா கொடுத்துட்டு விட்டுட்டு போயிட்டுருவோம். முழு நாளும் வேர்வை செஞ்சு சம்பாதிச்சதை நாங்க எடுத்துட்டு போறதில்ல. அந்த சதக்கா நபி அலைஹிஸ்ஸலாம் உற்சாகம். அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சு போறேன். இந்த காலம் நீங்க தானே, நானும் நீங்களும் மௌத்தாகினத்தோட அறவரில் அரமணித்தியர்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. அப்படி காலம் அரமணித்தியர்கள் எங்களை ஞாபகம் வச்சு கொள்வாங்க. நாங்களே பார்த்து கொண்டு தான் நினைக்கிறோம். எத்தனையோ கூட்டாளிமா, உசுருக்கு உசுறு கூட்டாளிக்கு மையத்தில் கோல் வருவது, உங்களோட கூட்டாளி மௌத்தாம் என்று. நாங்கள் எங்களோட வாழ்க்கையில காலால கேட்ட விஷயங்க. இந்த கூட்டாளி என்ன தெரியுமா சொல்றாரு, சார் என்ன செய்ய அடக்குங்களே, நீங்க கூட்டாளி சொல்லிதானப்பா அவங்களுக்கு கோல் வந்துச்சு. இன்னும் சில கூட்டாளி மாதிரி கிரவுண்டுக்கு போக ரெடி ஆகுறாங்க. கிரவுண்டுக்கு கூட்டாளி பெட்டை எடுத்த கூட்டாளி மாதிரி என்ன தெரியுமா சொன்னாங்க, சரி மௌத்தா போனா என்ன உசுர திரும்ப எடுக்கவா, வர அடக்கிடுவாங்க, நாங்க போயிட்டு விளையாடுவோம். எல்லாம் கிரவுண்டுக்கு தான் போனேன். நாளைக்கு மையத்துக்கு போகும், நாளைக்கு மையத்தூட்டுக்கு போகும், நாளைக்கு மையத்தூட்டுக்கு போகும். கூட்டாளி மௌத்தா போயிட்டு 6-7 மாசம் ஆதரிச்சு இன்னும் கூட்டாளிமா மையத்தூட்டுக்கு போகல. எல்லாரும் மண்டையில வேற யோசனை, என்ன மூளை மறந்துடுவாங்க மௌத்தானத்துக்கு போறோம். அதனால மேலா அல்லாஹ்வின் அடியாரையில கபரை முன்னால வச்சு அல்லாஹ் தந்த சந்தர்ப்பங்களை பிரயோஜனப்படுத்தி கபருக்கு ரெடி ஆகும். சக்கராத்துல ஒரு செகண்ட் கூட அல்லாஹ் தரமாட்டான். அதனால ஈமான்ட வெளிச்சம் வேணும், இதெல்லாம் சும்மா செய்யல. அதனாலதான் நபி அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்களுக்கு குர்ஆனை படிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஈமானை படிச்சு கொடுக்க. அதுக்கு சஹாபாக்கள் காரணத்தையும் சொல்றாங்க. முஸ்லிம் ஹாக்கிம்ல வருது. அவனோட காலத்து மக்கள்கிட்ட சொன்னாங்க, இன்றைக்கு பாருங்க உங்களுக்கு குர்ஆன் எழுத்தெல்லாம் தான் பாடம். சஹாபாக்கள் தாபீன்களை பார்த்து சொன்னாங்க, இந்த உங்களுக்கு குர்ஆன் எழுத்தெல்லாம் பாடம். மாஷா அல்லாஹ், ஃபாத்திஹா ஸ்டார்ட் ஆகினா, பக்ரா ஸ்டார்ட் ஆகினா, சூரத்து நாஸ் மற்றும் மறுப்பில் எல்லாம் ஓதுவீங்க. ஆனா சஹாபாக்களை எங்கிட்ட குர்ஆன்ல சட்டம் இல்லை, நாங்க சட்டத்தை வச்சுக்கிறோம், நீங்க எழுத்துத்தான் பாட மாட்டீங்க. இது காரணம் நபியாசம் எங்களுக்கு மூலம் ஈமான படிச்சிருந்தது, குர்ஆனை படிச்சுட்டு முன்னால ஈமான சுத்தமாயிக்கொள்ளணும். சொல்றது ஈமான படிச்சா தான் வரும். ஈமான் வெளிச்சமாயினா தான் வாழ்க்கையில் அமல் இபாதத்துகள் வரும். அதனால இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா சொல்லுங்கள், அல்லோட பால் ஒரு அவசரம் ஒரு 4 மாசம் போகிறதுக்கு யார் நியத்து சொல்லுங்களே. சீதேவி இன்ஷா அல்லாஹ் ரமலான்ல போகலாம், ரமலான் முடிஞ்சு போகலாம். பெரிய தேவை சீதேவிகள், பெரிய தேவை. இன்னைக்கு எங்களோட தெய்வலை உள்ளிக்கே வயசு வந்த ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வைக்கிறாங்க. நாங்கள் இதெல்லாம் சும்மா கேள்விப்பட்டதில்லை. அந்த பெற்றோர்கள் வந்து எங்களோட பேசுகிறேன், எவ்வளோ பேர் இஸ்லாத்துக்கு வைக்கிறாங்க. எவ்வளோ கவலையான விஷயம். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் பரக்கத் எழுமுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஒரு 4 மாசம் அல்லாஹ்ட பாதையில 40 நாள் 4 மாசம் எல்லாத்துக்கும் எழுமுங்கள் இன்ஷா அல்லாஹ். நேரம் பேய்த்து கொண்டிருக்கீங்க இன்ஷா அல்லாஹ். எழுமுங்களை செய்திகள் அல்லாஹ்ட பாதையில பேய்த்து வருவோம், ஈமான சரியாகுவோம். நாங்கள் வெக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் 1000 ரக்காத் தொழுவுறவங்க, 500 ரக்காத் தொழுவுறவங்க, இப்படி குர்ஆன் ஓதி முடிக்கிறவங்களோட நாங்கள் போய் எப்படியாப்பா நாளைக்கு மூஞ்ச பார்க்குறோம். எங்கள்கிட்ட என்ன அமலி, எங்கள்கிட்ட என்ன மார்க்கமி சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வான். எழுமுங்களை செய்திகள் மாஷா அல்லாஹ் தயாராக எல்லாரும் அல்லாஹ் கபூல் செய்வானா. போகக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பானா.
எலுமகளை சீரியல் எலுமகள் இன்ஷா அல்லாஹ் எலுமகள் இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் பெரிய தேவை பெரிய தேவை. நாளுக்கு நாள் ஈமான் கருப்பாய் கொண்டே போகுது, ஈமான் பலகீனமாய் கொண்டே போகுது, அமல்ல ஆசை வருவதில்லை, இபாதத்துல ஆசை வருவதில்லை, திக்ரு செய்ய ஆசை வருவதில்லை. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் எலுமகளை சீரியல் எலுமகளே. இன்றைக்கு தான் திக்ரு செய்யறதுக்கெல்லாம் எவ்வளோ லேசான மெஷின் எல்லாம் வந்திக்கா, திக்ரு கவுண்டர் எல்லாம் வந்திக்கா, எவ்வளோ லேசா செய்ய அதுவும் பாரமாயி. சவுதியில் ஒரு ஆலிம் ஒன்று சொன்னாரு, அவர் ஒரு நாள் ஏர்போர்ட்ல இருந்தாரா, அவர் பக்கத்துல இன்னொரு முஸ்லீம் இருந்தாரா, 5 ஹவர் இருந்திக்கிறாங்க. எத்தனை ஹவர்? 5 ஹவர் ஏர்போர்ட்ல. இந்த ஆலிம் திக்ரு செஞ்சு கொண்டு இருந்தீங்க. பக்கத்துல இருக்கிற முஸ்லீம் ஃபிளைட் வரவும் 5 மணித்தியாலுக்கு கூட 2 பேரும் பேசிக்காங்க. இந்த ஹசரத் வந்து இந்த பக்கத்து இந்த முஸ்லீம்கிட்ட கேட்டாங்க, 5 மணித்தியாலும் உட்கார்ந்து கொண்டிருந்தோம் நான் நீங்கள், இந்த 5 மணித்தியாலத்துக்கு ஒரு சுபஹானல்லாஹ் சரி சொன்னீங்களான்னு கேட்டாங்க இந்த ஹசரத் அவர்கிட்ட. அவர் சொன்னாலும் ஒரு சுபஹானல்லாஹ் சரி சொல்லல. 5 மணித்தியாலும் சும்மா செலமாய் புகழ்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தீங்க, ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லல. அப்பதான் அந்த ஆலிம் சொன்னார், எனக்கு அப்பதான் விளங்கி இந்த நாக்கால் ஒரு சுபஹானல்லாஹ் சொல்றதுக்கு அல்லாஹ்ட இரக்கம் தேவை, அல்லாஹ்ட தௌஃபீக் தேவை, அல்லாஹ்ட அன்பு தேவை, இல்லாட்டி ஏலசி தேவைகள். அதனால் இருக்கிற நேர காலங்களை வீணாக்காதீங்க. என்ன சார் ஒரு சிக்கலை செஞ்சு கொண்டிருக்கீங்க, புகாரி ஷரீஃப்ல வருகிறது, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, எங்க நபி அலைஹிஸ்ஸலாம் வாயில அந்த நேரமும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் வந்து கொண்டே. எனக்கு தெரிஞ்சவங்க அந்த ஹிவலை இருக்கிற, எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்கிற, ஒவ்வொரு நாளும் 10,000 ஸலவாத் ஒவ்வொரு நாளும் ஓதுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆலிம் கொண்டிருக்கிற, அவங்க எல்லாம் முன்னுக்கு விளங்க மாட்டாங்க, ஒவ்வொரு நாளும் 150 ரக்காத் தக்பீர் இருக்கிறார். சேர்த்து வைக்கணும் எங்களோட கபருக்கு. அல்லாஹ்ட ரஹ்மத்துன்றது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அதுதான். அல்லாஹ்ட ரஹ்மத்து கிடைச்சா அதுக்கப்புறம் பயப்படவே தேவையில்லை. உலக வாழ்க்கை நிம்மதி அடையும், கலிமாவோட மௌத்தார பாக்கியம் கிடைக்கும், கபூர்ல நிம்மதி கிடைக்கும், நாளைக்கு சுவர்க்கத்துல நிம்மதி கிடைக்கும். சுவர்க்கம் உண்டாவே அல்லாஹ்ட ரஹ்மத்து தான், அல்லாஹ்ட ரஹ்மத். அதனால நபி அலைஹிஸ்ஸலாம் அதிகமான சந்தர்ப்ப துஆ பாருங்க ரஹ்மத்தை கேட்டிருப்பாங்க. பள்ளியில வரப்போல ரஹ்மத்து தானே கேட்கிற, அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக். ரஹ்மத்து கிடைச்சா எல்லாம் கிடைக்கும். அதை நியத்து வச்சுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ரமலான்ல ஒரு 3 நாள் போறதுக்கு யாரு நியத்துக்கு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். எலிமல ஒரு 3 நாள் போயிட்டு வரோம், ரமலானுடைய மாதம் மாஷா அல்லாஹ். எலிமல ஒரு 3 நாள் போயிட்டு வரோம் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா. 4ஆம் வாரம் ஜமாஅத்துக்கு மாஷா அல்லாஹ். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்வானா, அல்லாஹ் கபூல் செய்வானா. அவங்களோட போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். சொல்லுங்க சீதேவி, சொல்லுங்க சீதேவிகள், சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இபாதத்தை கூட்டிக்கோங்க. இபாதத்தால அவுலியா வாகறதுக்குரிய வழி இபாதத்து தான். அதை சொல்றதுக்கு இப்ப டைம் இல்லை. அற்புதங்கள் வாழ்க்கையில வெளியாகும், நாங்களும் சாதிச்சு காட்டணும். ஈக்கிறாங்க இந்த காலத்துல 100 ரக்காத் தொழுகிறவங்க ஈக்கிறாங்க, 150 ரக்காத் தொழுகிறவங்க ஈக்கிறாங்க, லட்சக்கணக்கு திக்ர் செய்யறவங்க ஈக்கிறாங்க. குறைஞ்சு நாங்க முன்பின் சுன்னத்தியா 5 நேரத்துல முன்பின் சுன்னத்தியா சரியா தொழுகிறவங்க நல்லா இருக்கு. நீ தெரிஞ்சுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் உண்மையான இஸ்லாத்தை வழங்கி மக்களுடைய இஸ்லாத்தை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.